ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாமும் கூட நம்மை அழைத்தவரை விட்டு எத்தனையாய் விலகி போயிருக்கிறோம். எப்பிராயிமின் சிறு பிராயம் முதற்கொண்டே கர்த்தர் கைப்பிடித்து நடக்க பழகினார். கர்த்தர் இந்த நாளிலே கூட உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் நம்முடைய சிறு பிராயம் முதற்கொண்டே கைப்பிடித்து நடக்க பழகினார். ஆனால் நாமோ அவரை விட்டு தூரமாய் விலகி போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மிடையே ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக கர்த்தர் நம்மை ஆற்றுகிறவராக, தேற்றுகிறவராக கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார். யாருமே நம்மிடத்துல அன்பு செலுத்தாத வேளையில கர்த்தர் நம்மிடத்துல அன்பு செலுத்துகிறவராய் இருந்திருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்ப்போம். ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக, பகைக்கப்பட்டவர்களாக, யாரும் இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வேளையில கர்த்தர் தமது அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டார் அல்லவா. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கர்த்தர் நம்மை மனுஷர்கள் கைவிட்ட வேளையில கர்த்தர் நமக்கு இருதயத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும், அது மாத்திரமல்ல சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் கொடுத்து அவர் நம்மை நடத்தி வந்தார், இதுவரை நடத்தினார். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு வயதிப ஆன்டி கூட சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு அப்படியா கூட நான் தனித்து இருக்கிறேன், ஆனால் எனக்கு காலையில் காப்பி போட்டு கொடுக்க கூட ஒரு என்னுடைய சர்வெண்ட் வந்தால் தான் எனக்கு என்னால் காப்பியே குடிக்க முடியும். அதை நினைக்கும் போது எனக்கு அதிக வருத்தமாக இருக்கிறது. என்னிடத்துல பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனால் எனக்கு நேரத்திற்கு ஆகாரம் கொடுக்க ஒருவரும் இல்லை. நான் அதற்காக ஒருத்தரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் பாருங்க, நமக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாத நிலையில நடந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் கர்த்தர் எத்தனை கிருபை உள்ளவர். யார் நம்மோடு இல்லை என்றாலும் இருந்தாலும் அவர் நம்மை சாய்த்து கொள்ளுகிற தேவனாய் இருந்து கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை விட்டு ஒரு வேளை நீங்கள் தூரம் போனவர்களாக காணப்படலாம். அவருடைய அன்பின் கயிறுகளிலிருந்து கட்டவிழுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவருடைய சமூகத்தில் நின்று தூரமாய் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என் அன்பின் கயிறுகளால் உன்னை நான் கட்டி இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் எல்லாத்தையும் இருந்து நம்மை விலக்கி காப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு நாமே ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுத்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மேல் இருக்கிற நுகத்தடியை உடைத்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பட்சமாய் சாய்ந்து எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்கிற கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பார்க்கிற சகோதர சகோதரியும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பின் கயிறுகளால் நீர் கட்டி இழுத்து கொள்ள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி தேவன் உங்களை இழுத்து உங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா, ஆமேன்.